அவருக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். தானிஷை வந்து 2011 15 வரைக்கும் அவர் படித்தார். ஹலோ கேட்குதா? ஹலோ. 2011 15 வரைக்கும் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் பிஸியாக இருப்பார். லிட் ஃபெஸ்ட்டு, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கிற லிட்ரரி ஃபெஸ்ட்டு, அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஐஇடி, அதுமாதிரி டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசோசியேஷனில் ஆக்டிவ் மெம்பர். ஸோ என்னென்னா எப்போதுமே அவர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் தன்னை இணைச்சிக்கிட்டு யூனிவர்சிட்டியில் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இன்ஃபேக்ட். அண்டு அவருடைய லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணம். அதாவது எப்படி வேணால் வாழலாங்கிறது ஒரு வெரைட்டி, இப்படி தான் வாழணுங்கிறது ஒரு வெரைட்டி. ஸோ அவர் வந்து செகண்ட் கேட்டகரியில் வராரு. இப்படி தான் வாழணும். ஒரு அவர் வந்து ஒரு டெட்எக்ஸ் ஸ்பீக்கர். ஸோ டெட்எக்ஸ் ஸ்பீக்கர்னால் என்னென்னா தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய, எல்லாருக்கும் மோட்டிவேஷ்னல் டாக்கெலாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். அவர் பல இடங்களில் பேசியிருக்காரு சென்னையில். அவர் சென்னைக்கு வந்தார்னா இன்ஃபேக்ட் டெய்லியே ஏதாவது ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஹோட்டல்லையோ ஒரு பெரிய பெரிய இடங்கள்லையோ அவருடைய டாக் கேட்குறதுக்கு பீப்புள் ஆர் ரெடி டு ஹியர் ஹிஸ் டாக். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நோபல் காசுக்காக இங்கே வந்து தன்னுடைய பூர்வீக கிராமத்தில் வந்து அதை சுற்றி இருக்கிற இடங்களில் உள்ள மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தானிஷ். ஸோ அவருக்கு நான் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கேங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. நன்றி.